ஹலோ ஆல். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி வரகு அரிசி இல்லை ஒரு இட்லி பண்ண போகிறோம். வரகு அரிசி இட்லி வித் கொத்தமல்லி சட்னி தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வரகு அரிசியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக 5 இம்பார்ட்டன்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதில் 5 லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து விமெனுக்கு வரகரிசி ஒரு பூன்னே சொல்லலாம். விமெனோட ஹெல்த்துக்கு வரகரிசி ஒரு பூன். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய விமனுக்கு வந்து வரக்கூடிய மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அந்த வரகரிசி டெய்லி இன்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு டேக் கேர் பண்ணிக்கும். முக்கியமாக விமனுக்கு ஒரு 45-50 அந்த ஏஜில் வந்து மெனோபாஸ் ஸ்டேஜ் வரும்பொழுது தலைவலி வரும், தலை சுத்தல் வரும், ஸ்ட்ரெஸ் வரும், எல்லாம் வரும். இந்த வரகரிசியை ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடும் இந்த வரகரிசி. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னா, வெயிட் லாஸை நீங்கள் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம். உங்களுடைய பிளட் சுகர் லெவலை இந்த வரகரிசி வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கெட்ட கொலஸ்ட்ரால், அப்புறம் டாக்ஸின்ஸ், பேட் டாக்ஸின்ஸ் எல்லாம் இது வந்து ரிமூவ் பண்ணும் இந்த வரகரிசியில் நம்ம டெய்லி இன்டேக் பண்ணும்போது. மூணாவது ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிபி இருக்கிறவங்க இந்த வரகரிசியை இன்டேக் பண்ணும்போது அவங்களோட பிபியெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். ஹை பிபி இருந்ததுன்னா நம்மளுக்கு பின்னாடி ஹார்ட் ப்ராப்ளம் வரும், ஹார்ட் டிசீஸ்லாம் வரக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களாம் அந்த வரகரிசியை இன்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு பிபியை நார்மலாக வச்சுட்டுருக்கோம். பிபியை நம்மளுக்கு வராமல் தடுக்கும். நாலாவது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இந்த வரகரிசியை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். இன்ஃபேக்ட் வரகரிசியில் கோதுமையில் இருக்கிற ஃபைபரை விட இதில் ஜாஸ்தி ஃபைபர் இருக்குது. அதுக்கப்புறம் அஞ்சாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரகரிசியில் மெக்னீஷியம் நிறையா இருக்குது. இந்த மெக்னீஷியம் நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதயத்தை வலுவடைய செய்யும், இதயத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். ஸோ இந்த வரகரிசியை நம்ம டெய்லி அதான் முக்கியமானது வந்து இந்த வரகரிசி சாப்பிட்றதுனால டைஜஷன் ப்ராப்ளம் வராது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வரகரிசியை ரெகுலராக இன்டேக் பண்ணும்போது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நீங்களும் இந்த வரகரிசியை வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து வரகரிசியில் இட்லி வித் கொத்தமல்லி சட்னி பண்ணி காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். ஆல், இன்றைக்கி நம்ம வந்து வெயிட் லாஸ் ஹெல்த்தி ரெசிபியில் வரகு இட்லி பண்ண போகிறோம். இந்த வரகு இட்லி, அதாவது கோடோ மில்லட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இந்த வரகு இட்லி எப்படி பண்ணணும்னா, முதல்ல 3/4 கப்பு வந்து நான் வரகு எடுத்திருக்கேன். அப்போ 1/4 கப்பு வந்து புழுங்கல் அரிசி, 1/4 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம். இதை நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ரேஷியோ எடுத்துக்கோங்க. ஆனால் இதான் ரேஷியோ. இந்த இதில் மல்டிபிள்ஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு வரகு அரிசி எடுத்தால் 1/4 கப்பு புழுங்கல் அரிசி, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு அண்ட் 1 டீஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நல்லா முதல்ல வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லா மில்லட்ஸ்க்கும் இம்பார்ட்டண்ட் என்னன்னா, எல்லாத்தையும் முதல்ல தனித்தனியாக சோக் பண்ணி வைக்கணும். மில்லட்ஸை எப்போவுமே ஒரு 8 hours, 6 to 8 hours ஆவது சோக் பண்ணணுங்க. அப்போ தான் மில்லட்ஸ் யூஸ் பண்ணணும்னா, எந்த மில்லட்டாக இருந்தாலும் சிறுதானியமாக இருந்தாலும் 6 to 8 hours ஊற வைக்கணும். ஏன் அப்படின்னா, மில்லட்ஸ் வந்து ரிச் இன் ஃபைபர். ஸோ நம்ம 6 to 8 hours நம்ம ஊற வச்சாதான் அந்த ஃபைபர் வந்து சாஃப்டன் ஆகி நம்மளுக்கு டைஜஷனுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால எப்போவுமே மில்லட்ஸ் யூஸ் பண்ணும்போது எந்த மில்லட்டாக இருந்தாலும் எந்த சிறுதானியமாக இருந்தாலும் மினிமம் 6 hours to மேக்ஸிமம் 8 hours. இப்போ காத்தால பண்ண போகிறீங்கன்னா நைட் ஊற வச்சுட்டு பண்ணுறது பெட்டர். ஈவினிங் பண்ண போகிறோம்னா காத்தால ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணாதான் நம்மளுக்கு டைஜஷன் நல்லாயிருக்கும். செகண்ட் திங், இதை தனித்தனியாக தான் ஊற வைக்கணும். இப்போ நான் இதை வந்து இந்த வரகு அரிசியை தனியாக ஊற வைக்க போகிறேன், இந்த இட்லி அரிசியை தனியாக ஊற வைக்க போகிறேன், இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் ஊற வைக்க போகிறேன். இப்போ என்னன்னா, இந்த ஊற வச்ச அரிசியை நம்ம இந்த ஊற வச்சிருக்கோம்ல, அந்த வாட்டரை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஊற வைக்கும்போது இதில் இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட் வந்து இதில் வெளியில் வரும். அந்த ஃபைட்டிக் ஆசிடோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, நம்மளோட அதர் நியூட்ரியன்ஸை எடுக்க விடாமல் பண்ணும் இந்த ஃபைட்டிக் ஆசிட். ஸோ நம்ம இதை சாப்பிட்டு அந்த ஃபைட்டிக் ஆசிடையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அதர் நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு அப்சார்ப் ஆகாது. அதனால தான் மில்லட்ஸோட 2 thumb ரூல் என்னன்னா, எந்த சிறுதானியம் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக 6 hours to 8 hours ஊற வைக்கணும். செகண்ட் திங், அந்த வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ அதை ஊற வச்சுட்டு 8 hours நான் ஊற வச்சுட்டு தனித்தனியாக ஊற வச்சுட்டு
வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வாட்டரை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு அது எப்படி அது எத்தனை நேரம் வைக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒரு 8 hours ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வரகு அரிசி, இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் ஊற வச்சுருந்தோம். தனித்தனியாக ஊற வச்சுருந்தோம். தனித்தனியாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ உப்பு போட்டு நம்ம கலந்து வைக்க போகிறோம். இதை வந்து ஆஸ் யூஷுவல் இட்லி தோசை மாவுக்கெலாம் நீங்கள் புளிக்க வைக்கிற மாதிரி ஒரு 6 to 8 hours புளிக்க வச்சுட்டு அப்புறம் தான் இட்லி வாக்கணும். இதை முதல்ல புளிக்கட்டும். கையால் கலக்குங்க. ஏன்னா நம்ம கையால் கலக்கும் போது தான் அது நல்லா இதுவாக இருக்கும். ஆக்சுவலாக இது கிளாக் வைஸில் தான் கலக்கணும். கிளாக் வைஸில் கலக்கும் போது தான் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகும். எப்போவுமே இட்லி மாவை நம்ம உப்பு போட்டு கலக்கும் போது ஆன்டி கிளாக் வைஸில் கலக்கக்கூடாது. கிளாக் வைஸில் மட்டும்தான் கலக்கணும். அப்போ தான் அதை கையால் கலக்கணும். கரண்டியால் கலக்கினா அவ்வளோ ஃபெர்மெண்ட் ஆகாது. கையால் கலக்கும் போது தான் அந்த நல்லா இட்லி மாவு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது பண்ணியாச்சு. நம்ம உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு. இது வந்து ஒரு 8 hours இப்போ வந்து இட்லி தோசை மாவு ப்ரிப்பேர் ஆகிற மாதிரி ஆகும். புளிக்கிறதுக்கு வைக்கணும். 8 hours கழிச்சு இது எப்படி நம்ம இட்லி வாத்து இதுக்கு என்ன சைட் டிஷ் பண்ண போகிறேன்னு நான் காட்டுறேன். நேற்று அந்த வரகு இட்லிக்கு நம்ம மாவை ஊற வச்சு இது அரைச்சி அதை வந்து 8 hours வந்து நம்ம அந்த மாவை ரெஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ அது ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் எண்ணெயெல்லாம் தடவியாச்சு. இட்லி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வரகு இட்லிக்கு மாவெல்லாம் இட்லி தட்டில் மாவு ஊற்றியாச்சு. இப்போ இதை இட்லியாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு நம்ம ஒரு சட்னியும் பண்ண போகிறோம், சூப்பரான சைட் டிஷ்ஷாக. அதையும் நான் இட்லி வாத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வரகரசு இட்லி இப்போ நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு சட்னி பண்ணிடலாம். கொத்தமல்லி சட்னி. அதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னால் கொத்தமல்லி ஒரு கட்டு எடுத்திருக்கேன், பெருங்காயம் கட்டி பெருங்காயங்கிறதுனால கரைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் காரத்துக்கு வரமிளகா அதை வாட்டரில் போட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ வச்சுக்கோங்க. நான் ஒரு 5 மிளகா வச்சுருக்கேன், வரமிளகா, காஞ்ச மிளகா, புளியை ஊற வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு புளி தண்ணி, தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பும் கடுகும், அப்புறம் வறுத்துக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். அது காஞ்சதுக்கப்புறம் வறுத்துக்கிறதுக்கு வந்து கடுகும் உளுத்தம் பருப்புங்க, தாளிக்கிறதுக்கு தான் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும். இப்போ நம்ம கடுகையும் உளுத்த பருப்பையும் நல்லா வறுத்துக்கணும். இந்த கடுகு நல்லா வறுபட்டோன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். உங்களுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்துட்டோம் நம்ம. இப்போ இதில் வந்து வத்த மிளகாயை போட்டுக்கலாம். அப்புறம் புளி, பெருங்காயம், கொத்தமல்லி கட்டு, இந்த இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதை வச்சு உப்பையும் வச்சிடலாம். உப்பும் போட்டுட்டு இதை அரைச்சின்னு வந்துடுறேன். அரைச்சின்னு வந்துட்டு என்னெல்லாம் தாளிக்கணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இதை அரைச்சின்னு வந்துடுறேன். நம்மளுக்கு வந்து இந்த கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம், அது கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை தான் நம்ம வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கரண்டி எடுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லி சட்னி வந்து இந்த வரகு இட்லிக்கு ரொம்ப நல்லா சைட் டிஷ்ஷுங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும். கடுகு வெடிச்சதும்
கடுகு பொரிஞ்செடுத்து இப்போ நம்ம உளுத்தம்பருப்பை போட போகிறோம். அப்புறம் கடலைப்பருப்பு. நல்லா கடலைப்பருப்பு நம்மளுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியில் கொட்டிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இந்த கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆகிடுது. நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வெயிட் லாஸ் ரெசிபியில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி வரகு இட்லி வித் கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி வரகு அரிசியில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்னு உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும், நம்மளுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி சிறுதானியத்துக்குரிய அந்த தம்ப் ரூல்லாம் ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி வரகு இட்லி வித் கொத்தமல்லி சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங். தேங்க்யூ.